அதை நாம் இன்னொரு 1/2 மணி நேரம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு நமக்கு தோணும். அப்போ அவங்களுக்காக நம்ம ஓடணும், மனசு ஃபுல்லாக நமக்கு இங்கே இருக்கும். ஸோ நான் எனக்காக நம்மளை யாருமே புரிஞ்சுக்க ஆளே இல்லையா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்குன்னு யார் இருக்கா, நமக்கு புரிஞ்சுக்க யார் இருக்கா, அந்த மாதிரி அந்த நிறைய வந்து செல்ஃப் சிம்பத்தி நிறைய வரும். அதுவே ஒரு நெகட்டிவ் டிப்ரெஷன். சின்ன சின்ன விஷயத்தை கொண்டாடுங்க, கிடைச்சிருக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இருக்குது நமக்கு. அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருமே வந்து இது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கடவுள் வந்து நிறைய ஒரு குழந்தை எனக்கு வீட்டில் குழந்தை இருக்குது. ஹஸ்பண்ட் அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு வராரு, ஒரு டாய் ஏதாவது வாங்கிட்டு வராங்க. ஊரில் அந்த டாய் வாங்கலை, அந்த எங்கே ஃபாரினுக்கு போயிருக்கலாம், இல்லை வெளியே போயிருக்கலாம், மறந்து போச்சு, இல்லை நேரம் அங்கே கிடைக்கல. ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த குழந்தை எதிர்பார்த்துருக்கோம், அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவார், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஊரில் வந்து இறங்கியாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையாவது ஏதோ ஒரு 10 ரூபா உண்மையாவது பார்க்க சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கறது தான் எல்லாருமே நம்ம ஒரு வாங்கி வந்து குழந்தைங்களுக்கோ அது பெரியவங்களா இருக்கும், யாருக்கும் அந்த சந்தோஷத்தை பார்க்கறத அவருக்கு எடுத்து கொடுக்குறோம். அந்த குழந்தை அதை வாங்கி பார்த்த உடனே சந்தோஷமாக விளையாண்டுச்சுன்னா ஓகே, மறக்காமல் அப்போ அதை பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாவது நம்ம புரியாது எதையோ ஒன்று வாங்கிட்டு அதை பார்த்தோன்னே இதை போய் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், எங்கள் தாத்தா இம்போர்ட்டட் டாய் வாங்கிட்டு வந்தாரு, நீ இதை 10 ரூபா டாய் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தூக்கி அடிக்குது. 2வது தடவை மறுபடியும் வாங்கிட்டு வந்தாரு, மறுபடியும் தூக்கி அடிக்குது. 3வது தடவை அந்த அப்பா வாங்கிட்டு வருவாரா, எடுப்பார், வாங்கலாம், வாங்கிட்டு போகலாம், குழந்தை ஆசை வேணாம், இது வேஸ்ட்டு தான், எப்படி இருந்தாலும் அது தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவார். இதுதான் வந்து கடவுள் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு, நாம் இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய கிஃப்ட் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. மற்றவங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கிஃப்டட், எவ்வளோ பிளஸ்டு, நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை என்னைக்காவது நம்ம கொண்டாடி இருக்கோமா, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கோமா, கிராட்டிடியூட் சொல்லியிருக்கோமா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ கடவுளுக்கோ, நான் இவ்வளோ பெஸ்ட்டு, இவ்வளோ நிறைய விஷயம் எனக்கு கிடைக்காததுன்னு நம்ம அதை சொல்லாமல் ப்ளேம் பண்ணாமல் கடவுள்கிட்ட எனக்கு கிடைச்ச இவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு கடவுளுக்கு நன்றி. அதை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம்னா கடவுள் வந்து 10 ரூபா பொருளுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறானே, நீ அவனுக்கிட்ட கொஞ்சம் நல்லதாக வாங்கிட்டு போகலாம், என்ன கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடவுள் பெருசாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த கிராட்டிடியூட், அந்த கிரேட்ஃபுல்னஸ், அந்த நிறைய கிரேட் அந்த 100% இது வந்து கிராட்டிடியூடு வந்து ரொம்ப நமக்கு அபண்டன்ஸாக கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் நன்றி உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ அந்த சும்மா இப்படி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது வேற. பட் நீங்கள் இப்போ வந்தது